ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு ருசியான நாகர்கோவில் ஸ்டைலில் எப்படி கருவாட்டு குழம்பு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் முரல் கருவாடு எடுத்துருக்கிறேன். இந்த முரல் கருவாடை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற போடணும். ஊற போடும்போது அதில் உள்ள அழுக்கெல்லாம் நமக்கு ஈஸியாக எடுக்கிற மாதிரி வந்துடும். இப்போ அழகாட்டு அதை க்ளீன் பண்ணி தோலெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இனி இதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தேங்காய், ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன கத்திரிக்காயில் ஒரு 3 கத்திரிக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளி, பாதி வாழைக்காய், ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு முருங்கைக்காய், 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 4 பல்லு பூண்டு, தேவைக்கு உப்பு, கடுகு, வெந்தயம். சரியா? முதல்ல இந்த தேங்காய், பூண்டு, சின்ன வெங்காயம், ஜீரகம், வெந்தயம், ஒரு 4-5 கருவேப்பிலை, இதில் கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்து வச்சிடணும். இப்போ கருவாட்டு கூட வாழைக்காய், மிளகாய், முருங்கைக்காய், தக்காளி, கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கத்தரிக்காய், இது கூடவே மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சம் நிறைய கருவேப்பிலை, உப்பு, தேவையான அளவு உப்பு. இப்போ அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய், நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய புளி தண்ணி. இனி இந்த காய், மீன் எல்லாம் வேகணும் இல்லையா, அதுக்கு நான் ஒரு 3 கப்பு தண்ணி விட்டு இனி கை வச்சு இந்த மசாலா எல்லாமே கட்டி இல்லாத அளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சிடணும். நல்ல ருசியாக இருக்கும். நல்ல கருவாடுனா மீன் குழம்புல போட்டாலுமே லாஸ்ட் வர உடஞ்சே போகாது. இப்போது இதை அடுப்பில் வைப்போம். மீன் குழம்பு கொதிக்க ஆரம்பித்தாச்சு. நல்ல கருவாடு இது நான் வாங்கிட்டு வந்தது. அதனால கொதிக்கும் போதே மீன் குழம்பு அவ்வளவு மனம், செம்ம மனம். சரியா? நல்ல வாசனை. எந்த அளவுக்கு உங்களுக்கு வத்தணுமோ அந்தளவு வற்ற வச்சு எடுத்துடுங்க. நான் இந்த அளவு வத்துறது வர வச்சு எடுத்துட்டு நல்லெண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம் தாளித்து கொட்டியிருக்கிறேன். இனி கொஞ்சம் சோறு எடுத்து ஒரு 3-4 கரண்டி நிறைய மீன் குழம்பு விடணும். சரியா? மீன் குழம்பு விட்டு நல்லா விரவி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முன்னாடி ஊரில் இருந்தெல்லாம் வரும்போது நிறைய கருவாடு நான் வாங்கிட்டு வருவேன். இப்போ கருவாடு, உப்பு அதெல்லாம் ரொம்ப சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுனால இப்போ என்னைக்காவது ஒரு நாள், ஒரு 4-3 மாதத்துக்கு ஒருக்கா வைக்கிறதான். சரியா? ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.